ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டக் வி ஓம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள தென்னாங்கூரில் உள்ள பாண்டுரங்கன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலத்தில் தான் நான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்த்தே வியந்து போனேன், பிரமிப்படைஞ்சேன் இந்த கோயிலை பார்த்துட்டு. ஏன்னா பூரி ஜெகநாதர் கோயிலோட அதே மாதிரி வடிவமைச்சு இந்தியாவில் கட்டியிருக்காங்க. இந்த திருக்கோயிலை பூலோகத்தோட வைகுண்டனும் கூறுகிறார்கள் எல்லாரும். இந்த திருக்கோயில் எப்படி உருவானது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ ஞானந்தகிரி சுவாமி அருளால் அவரது சீடர் ஹரிதாசகிரி சுவாமிகளால் இந்த கோயில் கட்டப்பட்டது. ஹரிதாசகிரி சுவாமி யாருன்னு பார்க்கலாம். அவர் இந்த தென்னாங்கூர் கிராமத்தில் பிறந்தவர். அவர் ஊர் ஊராக போய் பஜனை பாடியும், அது மட்டும் இல்லாமல் 37 வருட தவத்தால் இந்த கோவில் மற்றும் ஆசிரமம் கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட சிறப்பை பார்க்கலாம். ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் போன்ற விமான அமைப்புடன் ரகுமாயி சமேத பாண்டுரங்கனாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அந்த விமானம் 120 அடி உயர விமானம். தங்க கலசத்துடன் தென்னிந்தியாவில் காண கிடைக்காததாக உள்ளது. அந்த தங்க கலசம் ஒரே ஒரு கலசம் தான் இருக்கிறது. 4 ராஜகோபுரத்துடன் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலில் உள்ள விமானத்தின் பெயர் தண்டகார விமானம். திருப்பதியில் அமைந்திருக்க விமானத்தின் பெயர் ஆனந்த நிலைய விமானம் என்று கூறுகிறார்கள். கோவில் எந்தெந்த நாட்கள் விசேஷம் என்றால், கோகுலாஷ்டமி, தமிழ் புத்தாண்டு, வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமை. தங்கத்தேரும் இந்த கோயிலில் இருக்குது. அது ஒரு தனி சிறப்பு. இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா, காலையில் 6:30 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரை. ஏன் டைமிங்கோடு சொல்கிறேன்னா, நாங்கள் 1 மணிக்கு போயிட்டு சாமியை பார்க்க முடியாமல் திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாயந்தரமாக போனோம். அதனால் இப்போ மூலவரை பற்றி பார்க்கலாம். பாண்டுரங்கன் தனது இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு 12 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். இவருக்கு வாரந்தோறும் 7 அலங்காரங்கள் செய்கிறார்கள். சூரியன் நமஸ்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். அதனால அவருக்கு 6 கால அபிஷேகம் செய்வார்கள். அது மாதிரி விஷ்ணுவுக்கு அலங்கார பிரியர் அவர். அதனால தான் இவருக்கு தினம் தினம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது புது அலங்காரங்கள் இத்திருக்கோயிலில். இந்த கோயில் பகலில் பார்க்கவும் அழகாக இருக்கும், நைட் நேரத்தில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். சொன்னேன் இல்லையா, டைமிங் தெரியாமல் போயிட்டோன்னு. காலையில் எடுத்த வீடியோ நைட் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த திருக்கோயில் இரவு நேரத்தில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயற்கை சூழ்ந்து சூப்பராக இருந்தது பார்க்கவே. மணிமண்டபத்தில் அந்த பாண்டுரங்கனுக்கு பண்ணியிருந்த அத்தனை அலங்காரத்தையும் ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கருவறையில் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. அவ்வளோ வண்ணமயமாக இருந்தது. ஒரு பிக்சர்லேயும் கிருஷ்ணர் அழகழகாக இருந்தார்ப்பா. அதில் வச்சுருந்ததுலாம் சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே. புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதி வெங்கடாச்சலபதியாக காட்சி தருவார். கோகுலாஷ்டமிக்கு கையில் புல்லாங்குழலோட கிருஷ்ணராக காட்சி அளிப்பாராம். ராமநவமிக்கு கையில் வில்லேந்தி ஸ்ரீராமராக காட்சி அளிக்கிறாரு. தமிழ் புத்தாண்டில் பழங்கள்ல நிறைஞ்சு காட்சி கொடுக்குறாரு. திருக்கோயிலில் தங்கத்தேர் இருக்குது, அது ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு தனி சன்னதி இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுக்கும் தனி சன்னதி இருக்குது. இத்திருக்கோயிலில் மூலவர் பாண்டுரங்கனை சேவிக்கும் போது ஆண்கள் சட்டை அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பக்தர்களை 5 நிமிஷம் மூலவர் எதிர்க்க உட்கார வச்சு நல்லா சாமி கும்பிட வச்சு அந்த வரலாறை சொல்லி அதுக்கப்புறமா தான் சேவிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் நான் தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நாங்கள் போன டைமில் அவருக்கு வசந்த உற்சவம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இது. ஊஞ்சலில் உட்காந்து சுவாமியை நல்லா சேவிச்சுக்கோங்க. யாரெல்லாம் தென்னாங்கூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. அப்போ தான் என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்னும் 2 கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். நீங்கள் பெல் ஐக்கானை தட்டி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக பாருங்கள்.